இந்த இடத்துல வந்து பாருங்க எவ்வளவு மக்கள் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. தீர்த்தக்கேணியிலே இருந்து ஆடி அமாவாசை தினத்திலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் அப்படியே கொண்டு சில வச்சுட்டு கடலில் கங்கரிச்சு அப்போ அழைச்சி தோஞ்சிட்டு வாங்க. நமது முன்னோர்களுக்கு நாங்கள் இந்த கிரியைகளை செய்கின்றோம் அல்லவா. அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம். இன்றைய நாள் நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி கீரிமலை வந்து இன்றைய நாள் எல்லாருக்குமே தெரியும். ஆடி அமாவாசை என்று சொல்லி சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். தந்தையை இழந்தவர்கள் இன்றைய நாளில் விரதங்கள் வந்து இருந்து இன்றைய நாள் இங்கே கீரிமலை அந்த கடற்கரை அண்மித்த அந்த தீர்த்தக்கரையை அண்மித்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வழிபாடுகளில் இந்த கிரிகைகளில் ஈடுபடுகின்ற அந்த காட்சிகளை தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, ஏராளமான மக்கள் இந்த ஆலயத்தினுடைய முன்றில் பாருங்க, நகரவே முடியாத அளவுக்கு வந்து இந்த இடத்துல மக்கள் கூட்டம் வந்து நிற்கிறாங்க. பாருங்க, நிறைய பேர் தங்களுடைய வழிபாடுகளை வந்து நிறைவு செஞ்சுட்டு போகிற காட்சியை மத்தியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, நிறைய போலீஸ் அதிகாரிகள் இந்த இடத்துல அந்த போக்குவரத்து நெரிசலை வந்து சரி செஞ்சு கொண்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பாருங்கள், நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணீர் பந்தல்களை வந்து அமைச்சு மோர் சர்பத் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லி எல்லாம் வந்து கொடுத்து நிற்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து ஆலய தீர்த்த கேணியை வந்து நோக்கி வந்து போய்கொண்டிருக்கிறோம். இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா மாவை கந்தனுடைய தீர்த்த திருவிழா வந்து இன்றைய நாளில் வந்து இடம்பெற்றிருக்கிறது. தீர்த்த மாடி இரவு பொழுதில் வந்து பார்த்தீங்கன்னா மாவை கந்தன் ஆலயத்தை நோக்கி வான வேடிக்கைகளோடு செல்லுகிற இந்த காட்சிகளையும் தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம். பாருங்க, ஓகே, இந்த இடங்களில் வந்து பாருங்க, இந்த சைக்கிள் பார்க்கிங்கில் வந்து பாருங்க எவ்வளவு வாகனங்கள் வந்து இந்த இடத்துல நிற்கிறன்னு சொல்லி பாருங்க. இங்கே பாருங்க, கடவுளே, தொடர்ச்சியாக ஆலயத்தினுடைய அந்த தீர்த்தக்கேணியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இதை பாருங்க, நிறைய போலீஸ் அதிகாரிகள் இந்த தங்களுடைய பணிகளை வந்து செஞ்சு கொண்டிருக்காங்க. இல்லை மக்கள் எவ்வளோ பேர் வந்து போய்கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ராஜகோபுரம். ஓகே, நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த கடற்கரையை அண்மித்த கேணி பகுதிக்கு வந்து போய்கொண்டிருக்கிறோம். அப்படியே இங்கே திரும்பி பாருங்க, இங்கே ஆலயத்துக்கு முன்பகுதியிலேயும் வந்து ஏராளமான மக்கள் இங்கே நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க எவ்வளவு மக்கள் தீர்த்தக்கேணியை நோக்கி போகிறதும் வாரதுமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. எந்த கடவுளே, இறக்கவே இல்லாத அளவுக்கு மக்கள் கூட்டம். பாருங்க, மக்கள் வெள்ளத்தால் வந்து நிரம்பி வளைஞ்சு கொண்டிருக்குது. ஓகே, இந்த பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த அன்ன வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாவை கந்தன் தீர்த்தமாடி முடிஞ்சிரவு வேலையில் போகிறதுக்காக வந்து இந்த தயார் நிலையில் இருக்கிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க. வேலைகள் வந்து நடந்து கொண்டிருக்குது. இங்கே பாருங்க, உள்ள நுழையிற அமைப்பை எவ்வளோ மக்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள். வழிபாடுகளில் வந்து ஈடுபட்டு போகிற காட்சியை வந்து தொடர்ச்சியாக வந்து இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தந்தை இழந்தவர்கள் தங்களுடைய தந்தைக்கான அந்த விரதத்தை வந்து இருந்து சரியான முறையில் வந்து அவர்களுக்கான அந்த பிண்டங்கள் வைத்து கடற்கரையில் வந்து நீராடி அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சிவனை வந்து தரிசித்து தான் வந்து போவாங்க. ஓகே, இந்த இடங்களில் வந்து பாருங்கள் அதிகமாக அந்த தானம் வந்து கேட்குறவங்க அதிகமான
மக்களை நாங்கள் இங்கே வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. நிறைய பேர் வந்து அவங்களுக்கு வந்து காசு எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இந்த பக்கம் வந்து பாருங்க எவ்வளோ பேருன்னு சொல்லி. பாருங்க வந்துட்டோம். ஏணி அடிக்கு அந்த கடற்கரை பகுதிக்கு வந்துட்டோம். அப்பா அறக்கவே இல்லாத அளவுக்கு வந்து மக்கள் வந்து நிற்கிறாங்க. இங்கே பாருங்க. பாருங்க இந்த இடங்கள்லையும் வந்து இந்த தாக்கா சாந்தி நிலையங்கள் இல்லை சர்பத்து இந்த ரிங்ஸ் வந்து கொடுத்து நிற்கிறாங்க எல்லாருக்குமே. இது கோப்பியா கோப்பி இந்த இடத்துல வந்து கோப்பி கொடுக்குறாங்க. கோப்பி ஓகே. அங்கே போய் வந்து பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இது பிள்ளையார் கோயிலில் பாருங்க. இதில் வந்து தேங்காய்களை வந்து உடைத்து கற்பூரங்களை கொளுத்தி வழிபாடுகளை வந்து ஈடுபட்டு கொண்டுருக்கிறாங்க. அப்படி பாருங்கள் நிறைய மக்கள் வந்திருக்கிற அந்த காட்சி இதில் பாருங்க. இதில் வந்து வழிபாடுகளை வந்து ஈடுபட்டு கொண்டுருக்கிறாங்க. பாருங்க அந்த இடம் முழுவதும் நிறைந்த மக்கள் வந்து நிற்கிறாங்க. குதிரை முகம் நீங்கிய கந்த பெருமாளையும் நன்னாளிலே முருகா இந்த நன்னாளிலே முருகா வழிபாடுகளில் வந்து ஈடுபடுகிற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. இதில் பாருங்க ஒருத்தர் வந்து அப்படியே வரிசையாக வந்திருந்து இந்த தங்களுடைய தந்தைக்கான அந்த கிரிகைகள் வழிபாடுகளில் வந்து ஈடுபடுகிற அந்த காட்சியை வந்து பார்க்குறீங்க பாருங்க. காரணம் ஐயருக்கான அந்த தட்சணைகள் வந்து கொடுத்து காய்கறிகள் வந்து கொடுத்து அரிசி காய்கறிகளை கொடுத்து அதுக்கு பிறகு அந்த தெப்பைகள் வந்து அணிந்து பாருங்க தொடர்ச்சியாக ஒவ்வொருத்தரும் தங்களுடைய தந்தைக்கான அந்த மரியாதையை வழிபாடை வந்து செய்கிற காட்சியை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அப்படியே வரிசையாக எல்லா இடங்கள்லையும் இந்த கிரிக்கைகள் இடம்பெறுகிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கிறது பாருங்க. நிறைய மக்கள் ஏராளமான மக்கள் இந்த இடத்துல நிற்கிறாங்க. வரிசையாக அப்படியே ஒவ்வொருத்தரும் இந்த வழிபாடுகளை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. கங்கரே ராஜ நம உத்தரம் பஞ்சவாரே விநாயகர் பெருமானுக்கு
பாருங்க முதலாவதாக திட்பைகள் வந்து அணிந்து விநாயக பெருமானை வந்து வழிபடுறாங்க. அப்படியே கொண்டு சில வச்சுட்டு கடலில் கங்கரிச்சு அப்போ அழைச்சி தோஞ்சிட்டு வாங்குவோம். ஓகே பாருங்க தலையில் வச்சு அதை தலையில் வச்சு கடலில் போய் தோஞ்சிட்டு வர சொல்லியிருக்கார் ஐயா. இன்றைய நாளில் வந்து அவங்கள வந்து அங்கே இந்த இடத்துல வந்து பாருங்க கேணிக்கு அருகாமையில் இதுல உழவு பேர் வந்து இதில் கேணியில் குளிச்சு நிற்கலான்னு சொல்லி பாருங்கள். தொடர்ச்சியாகவும் பார்ப்போம். கேணியிலையும் வந்து நிறைய பேர் வந்து நீராடுற அந்த காட்சியை வந்து பார்க்கக்கூடியமாக இருக்கிறது. அப்படியே இங்கால வந்து பாருங்க கடற்கரை பகுதியில் வந்து பாருங்க அவ்வளோ பேர் வந்து குளிச்சு கொண்டுருக்கான்னு சொல்லி பாருங்க இந்த இடத்துல. அப்படியே அப்பா அங்கே பாருங்க. ஆமாம் இந்த பகுதிகளையும் வந்து நிறைய பேர் குளிச்சு அவங்க அங்கே வரையும் போயிட்டான். ஏன்ட கடலே தெரியல, மக்கள்லாம் தெரியுறாங்க பாருங்க. அப்படி இருக்குது. இங்காலையும் வந்து பாருங்க இந்த நீர் ஓடைக்குள்ள அந்த கடலோட வந்து இந்த கேணி கலக்கிற அந்த நீர் ஓடைக்குள்ளையும் வந்து நிறைய பேர் வந்து இதில் குளிச்சு வந்திக்கிறாங்க பாருங்க. இங்கே பாருங்க. அப்பா இது எங்கட ஆக்கள் நிற்கிற இங்கே வரங்க. ஹோண்டாவில் ஆக்கள் நிற்கிறேன், கையை காட்டும் ஆக்கள் இங்கே வரங்க. அண்ணா நிற்கிறேன். ஓகே காண்றவங்க எல்லாரும் இருக்கா கையை காட்டி சந்தோஷம். ஓகே அப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக இங்கால பகுதிகளில் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்க. பாருங்க அப்படியே அந்த கொட்டகைகள் வந்து போட்டு அதிகமாக அந்த வெயில் காரணத்தினால கொட்டகைகள் போட்டு அதுக்கெல்லாம் வந்து இந்த கிரியல் நடந்து கொண்டு இருக்குது. இதில் பாருங்க இந்த பக்கம் வந்து பாருங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட கந்தன் வந்து தீர்த்த மாடி போட்டு இப்போ போய் அந்த இடத்துல வந்து பாருங்க அங்கே இருக்கிறார். பாருங்க இந்த இடத்துல வந்து அந்த தீர்த்த திருவிழா வந்து நடந்தது. இப்போ இதில் பாருங்க மக்கள் நம்ம வந்து குளிச்சு வந்துக்கிறாங்க. பாருங்க அப்படியே கடற்கரையில் எல்லாம் வந்து குளிச்சுட்டு அப்படியே இந்த இடத்துல வந்து பாருங்கள் நிறைய நெய் விளக்கு நெய் சுட்டி வந்திருக்கிற இதே மாதிரி காணக்கூடிய பாருங்க மாவைக்காந்தில் வந்து வழிபட்டு கொண்டுருக்குறாங்க. தொடர்ச்சியாகவும் பாருங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வந்து கையில் பாருங்க அப்படி தட்டில் எல்லா காய்கறிகள் அரிசி எல்லாம் வந்து வச்சு தொடர்ச்சியாக வந்து பாருங்க நீராடிட்டு வந்து இப்போ திருப்பி தொடர்ச்சியாக வந்து இந்த வழிபாடுகளை வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க.
சிவகோத்ரோத்வஸ்ய கந்தன் பண்டாரன் நாமதாய ஆன்ம சாந்தித்திகிரி காலேன ஆடி அமாவாச புண்ணியதித்த காலேன நகுலகிரீம் காசி கங்கா வித்யதாய ஆத்மதர்ப்பணாத்தம் சிவதர்ப்பணாத்தம் இது சிவசங்கல்பேன அகமத்தியகரீசேதே கொண்டு கடலில் போட்டு இந்த இடத்துல வந்து பாருங்க எவ்வளவு மக்கள் வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. யாழ்ப்பாணம் கீரிமலை நகுலேஸ்வரர் பெருமானுடைய ஆலயத்தினுடைய கீரிமலை தீர்த்தக்கேணியிலே இருந்து ஆடி அமாவாசை தினத்திலே பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இப்பொழுது அங்கே ஆடி அமாவாசையிலே தங்களுடைய பிதிர்க்கடன்களை நிவர்த்தி செய்வதற்காக வந்திருக்கின்றார்கள். இந்த நமது பரம்பரை முன்னோர்கள் செய்து வந்த இந்த நிகழ்வு இது ஆகமங்களிலே சொல்லப்படுகின்ற இந்த நியதிகளுக்கு அமையவும் அங்கே தர்மசாஸ்திரங்களிலே சொல்லப்படுகிற நியதிகளுக்கு அமையவும் இந்த சிராத்த கடன்களை நமது பரம்பரை முன்னோர்கள் செய்து வந்தார்கள். ஏனெனில் உயிர்கள் ஒரு முறையும் அழிவதில்லை, அவை மீண்டும் மீண்டும் புறப்படுத்த வண்ணம் இருக்கின்றன. அந்தளவும் உள்ளொளியோ ஆவியடியடங்கி இந்தளவு நின்றதில் அனாதி காலம் தொட்டு இறைவன் ஆணவம் மலம் அதே போல ஆன்மாக்களும் தொடர்ந்து ஒன்றாக ஒரே காலத்தில் உற்பத்தியானதாக எங்களுக்கு வேதங்கள் ஆகமங்கள் போன்ற நூல்கள் குறிப்பிடுகின்றன. எனவே உயிர்கள் அழிவதில்லை, அவை மீண்டும் மீண்டும் நமது வினைக்கேற்ப நல்ல பிறவிகளையும் தீய பிறவிகளையும் எடுப்பதுதான் வளமை. ஆகவே இந்த ஆணவ மலத்தை ஒடுக்குவதற்காகவே நாங்கள் ஆலயங்களை வைத்து வழிபட்டு சிவாய நம என்று சொல்லி நாங்கள் எமது ஆணவ மலத்தை ஒடுக்கி சற்று முன்னேற்றமான பாதைகளை நோக்கி அங்கே நல்ல பிறப்புகளையும் நல்ல வினைகளை செய்து அங்கே தேவலோகத்தை அடைவது எமது சித்தாந்தத்திலே சொல்லப்பட்ட சில விடயமாகும். அந்த வகையிலே ஆடி அமாவாசை தினத்திலே நமது முன்னோர்களுக்கு நாங்கள் இந்த கிரியைகளை செய்கின்றோம் அல்லவா. ஆனால் சிலர் கேட்கிறார்கள், இதென்ன 30-40 வருடமாக நீங்கள் இந்த கடமைகளை புரிகிறீர்கள் என்று. முன்னோர்கள் சில வேளைகளில் பிறவிகளை எடுத்தாலும் அந்த முன்னோர்கள் தகப்பன் பாட்டன் பூட்டன் என்பவர்களுக்கு அதிதேவதைகள் உண்டு. இந்த அதிதேவதைகளைத்தான் நாங்கள் இந்த சிராத்த கடமைகளை அவருடைய பேராலே செய்கின்றோம். ஆகவே எமது முன்னோர்கள் அங்கே பிறவி எடுத்திருக்காவிடில் எமது அதிதேவதைகள் அந்த பிறவி எடுக்காத ஆன்மாக்களுக்கு நாங்கள் கொடுக்கும் தானியங்களை உணவுகளை மற்றும் அதுபோன்ற பொருட்கள் எல்லாவற்றையும் தர்ப்பணமாக நாங்கள் ஒப்படைக்கின்றோம் அல்லவா. அந்த தர்ப்பணத்தை அவர்கள் அந்த முன்னோர்களுக்கு அங்கே தேவலோகத்திலே அல்லது வேறு எங்கு லோகத்தில் இருந்தாலும் அந்த தர்ப்பணங்களை அவர்கள் ஒப்படைப்பார்கள் என்ற அந்த சித்தாந்தத்திலே சொல்லப்பட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப நாங்கள் இந்த கடமைகளை புரிகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு அதிகாலை தொடக்கம் பல்லாயிரக்கணக்கான மக்கள்கள் யாழ்ப்பாணத்திலே இன்றைக்கு கீரிமலையிலே நகுலேஸ்வரத்தை அண்டிய பகுதியிலே அங்கே தீர்த்தமாடி தமது புனித கடமைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை தெரிவிக்கின்றோம். எனவே ஒவ்வொருவரும் தவறாது காலை 8 மணிக்கு பிற்பாடு 10-11 மணிக்கு இடையிலே இந்த சிராத்த கடமைகளை முடிப்பதுதான் நியதி. அதற்கு அப்பால் செய்வதெல்லாம் அங்கே அசுரர்களுக்கு செய்வதாக கருதப்படும். சரியாக 12 மணி அளவிலே நாங்கள் அவர்களுக்கு உணவுகளை படைத்து விடுதல் வேண்டும். எனவே சிராத்தம் செய்வது அது விளையாட்டான காரியமாக இல்லை. அந்த சிராத்தத்தை மிக கவனமாக சூரியன் உதித்த நாளிகையிலிருந்து 48 நாளிகைகள் கடந்த நிலையில் நாங்கள் இந்த ஆரம்பித்து மீண்டும் நாங்கள் 12 மணிக்கு உட்பட அங்கே அவர்களுக்கு வேண்டிய அன்னம் அமுது வடை பாயாசம் போன்ற சகல விதமான பொருட்களையும் படைத்து அவருடைய ஆசியை பெற வேண்டும். ஏனெனில் அந்த பிதர்கள் நம்மை நோக்கி வருவார்கள். இந்த தினத்திலே அங்கே சித்ரா பௌர்ணமியிலேயும் வருவார்கள் தாய்மார்கள், தாய்வழி தோன்றல்கள். அதே போல ஆடி அமாவாசையிலே ஆண்வழி தோன்றல்கள் வருவார்கள். அவர்களுக்கு இந்த சிராத்தத்திலே நாங்கள் எள்ளுந்தண்ணி முறைத்து அவர்களுடைய ஆத்மாவை சாந்தி அடைய செய்ய வேண்டும். அப்பொழுது அவர்கள் எங்களுக்கு
அருளை வழங்குவார்கள். ஏனெனில் அவர்கள் இங்கே வரும்பொழுது நாங்கள் ஏதாவது கொடுக்காமல் விட்டால் அவர்கள் அங்கலாய்த்து அங்கே சவித்து விட்டு சென்று விடுவார்கள். ஆகவே நாங்கள் மிக கவனமாக இந்த சிராத்த கடமைகளை நமது பரம்பரையில் செய்தல் வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் சீரஞ்சிறப்பு பெற்று வாழலாம் என்று சொல்லி கீரிமலை நகுலேஸ்வர பெருமான் ஆலயத்திலே சென்று வழிபடலாம். இன்றைக்கு தீர்த்தக்கரையிலே அங்கே மாவை கந்த சுபெருமான், அதே போல கீரிமலை நகுலேஸ்வர பெருமான், அம்பாள் கீரிமலை அம்பிகை மற்றும் விநாயகர் பெருமான் ஆகிய எழுந்தருளி முகூர்த்தங்கள் வந்திருப்பதன் சிறப்பாகும். ஆடி அமாவாசை நாளிலே இத்தகைய சிறப்பு வாய்ந்த தீர்த்தமாட மாவை கந்த பெருமான் வந்திருக்கின்றார். ஆகவே அன்றைய தினம் நீங்கள் எல்லோரும் வந்து இந்த சிராத்த கடமைகளை தவறாது செய்தல் வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுத்து விடைபெற்றுக் கொள்பவர்கள் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா. நன்றி, வணக்கம். பாருங்கோ, தொடர்ச்சியாகவும் ஏராளமான மக்கள் பாருங்கோ தங்களுடைய கிரிகைகளை தங்களுடைய கடமைகளை வந்து செய்கிறதுக்காக சென்று கொண்டிருக்கிற அந்த காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறது. பாருங்கோ, ஏராளமான மக்கள் நிரம்பி வழிகின்ற அந்த காட்சியை வந்து பார்க்குறோம். எல்லாருமே வந்து ஒரு தட்டில் அரிசி காய்கறிகள் எல்லாமே வந்து வச்சு அவர்களுக்கான தங்களுடைய மூதாதைகள் தந்தைகளுக்கான அந்த மரியாதை வழிபாடுகளை கிரிகைகளை நாங்கள் தொடர்ச்சியாக வந்து இன்றைய நாளில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்துல கோப்பி கொடுத்து வந்துக்கிறாங்க. நாங்களும் இப்படியே வந்து விடைபெறுறோம். அப்படியே நகுலேஸ்வர பெருமானையும் வந்து வழிபட்டுட்டு அப்படியே செல்லலாம் அப்படின்னு சொல்லி சென்று கொண்டிருக்கிறோம். பாருங்கள், நகரவே முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கின்றது கீரிமலையில். ஓகே, இப்போ நாங்கள் வந்து கடற்கரையிலேருந்து அப்படியே வந்து இப்போ நகுலேஸ்வர பெருமானை நோக்கி வந்து போய் கொண்டிருக்கிறோம். இங்கே உள்ள பக்கமும் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஆலயத்துக்கு முன்னால் மக்கள் தொடர்ச்சியாக அந்த வழிபாடுகளில் வந்து ஈடுபடுற அந்த காட்சியும் தொடர்ச்சியாக வந்து பார்ப்போம். பாருங்க, பஸ் எல்லாம் வந்து வாசல்லே வந்து ஏற்றின்னு போகுது. பாருங்கள், முன்னுக்கே வந்து இந்த தேங்காய் உடைக்கிறது கற்பூரங்கள் கொடுத்துருன்னு சொல்லி தொடர்ச்சியாக மக்கள் வழிபாடு ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. ஆலயத்துடைய முன்பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கோப்பி சுட சுட வந்து கோப்பி கொடுத்து நிற்கிறாங்க. இங்கே பாருங்க, பால் கோப்பி பால் கோப்பி.
ஒவ்வொருத்தையும் வந்து பார்த்து ஒரு பால் பிள்ளை